அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் 5 நிமிடத்தில் உங்களுக்கு போன் கால் செய்ய மிகவும் எளிமையான மேஜிக் வேர்ட். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சோ இன்ஸ்டன்டா இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியாது. உங்களுடைய போன் நம்பரே அவங்க கிட்ட இல்லைன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆகாதுங்க. அறிமுகம் இருக்கும் நபர்களுக்கு இடையே மட்டும்தான் இந்த மெத்தட் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இன்கேஸ் உங்களுடைய நம்பரை அவங்க பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இந்த மெத்தடை பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். ஆனால் ரிசல்ட் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதமாகும். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஹீலிங் நடைபெறும். அதற்கு பிறகு அன்பிளாக் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. பிளாக் பண்ணவங்க கிட்ட இருந்து வேகமா ரிசல்ட் கிடைக்கணும்னா நம்ம சேனல்ல அன்பிளாக் மெத்தட் நிறைய இருக்குங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அன்பிளாக் பண்ணிடுவாங்க. அதற்கு பிறகு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். சோ லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் பிரிந்து வாழும் உறவுகளுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தும் பொழுது ரிசல்ட் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதமாகும். ஆனால் உங்களுக்கும் போன் கால் வரும். சோ நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். சரிங்க, இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நீங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ண போறோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கை இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் நான் கொடுத்திருக்கேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இன்னைக்கு மெத்தட்ல லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக நான் சொல்றேங்க. பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும், அதாவது ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் பார்த்தோம்னா தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. குறிப்பிட்ட சில நம்பர்ஸை நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த எண்களுக்கு உண்டான ஆற்றல்களும் சக்திகளும் நமக்கு கிடைக்கும். இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, நிறைய உலக நாடுகள்ல மக்களுக்கு எண்கள் மீது அதீதமான நம்பிக்கை இருக்கு. உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான நிக்கோலா டெஸ்லா அவர்களுக்கு கூட நம்பர்ஸ் மேல அதீதமான நம்பிக்கை இருந்தது. 369 நம்பரை அவர் அடிக்கடி பயன்படுத்தி இருக்காரு. அவர் தங்கக்கூடிய ஹோட்டல் ரூம்ஸ்ல அறையின் எண் கூட பார்த்தீங்கன்னா இந்த 369 நம்பர்ஸ் உடைய கவுண்டிங் வர மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. 369 நம்பர்ஸ்குள்ள பிரபஞ்சத்தின் ரகசியம் இருப்பதாக நிக்கோலா டெஸ்லா அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இதனை அடிப்படையாக வச்சுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கூட 369 அப்படின்ற ஒரு மெத்தடே இருக்கு. நம்ம சேனல்ல நிறைய முறை இந்த மெத்தடை நம்ம பார்த்திருக்கோம். இந்த ஏஞ்சல் நம்பர் சீரீஸ்ல சில குறிப்பிட்ட எண்களுடைய காம்பினேஷன் நமக்கு இருக்கும். ரிப்பீட்டடா அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த நம்பர்ஸ் உடைய பவர்ஸ் நமக்கு கிடைக்கும். டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட்ஸ் வரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பருடைய சீரீஸ் இருக்கும். இப்ப நம்ம பார்க்க
பார்க்க போறது 4 டிஜிட் ஏஞ்சல் நம்பர். டிவைன் பவரை இனிஷியேட் பண்ணக்கூடிய நம்பரை தாங்க இப்ப நம்ம பயன்படுத்தி இருக்கோம். அடுத்ததாக சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். நம்முடைய ஆழ்மனதில் எளிதாக பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதற்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நாம் விரும்பும் குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து உடனடியாக போன் காலை வரவழைக்கும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இதை நீங்க பயன்படுத்தலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். சிம்பிளா சொல்லணும்னா எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. இப்போ நம்ம பார்க்க போவதை போல ஒரு நாள் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த மெத்தட் கம்ப்ளீட் பண்ண அடுத்த 5 நிமிடங்களுக்குள்ளாக அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து ஃபோன் கால் வரும். பிரிந்து வாழும் உறவுகள், பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க, நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றவங்க இந்த மெத்தடை மேக்ஸிமம் 3 நாளைக்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதற்கு மேல நீங்க கண்டினியூ பண்ண வேண்டாம். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்ட் பிளஸ் ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷனை எழுத போறோம். அதற்காக ஒரு பேப்பர் அல்லது நோட் புக் இல்லனா டைரி நீங்க எடுத்துக்கோங்க. ரூல்ட் அல்லது அன்ரூல்டுன்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எழுதுறதுக்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணை மட்டுமே நீங்க பயன்படுத்தணும். ரெட் அண்ட் பிளாக் கலரை யூஸ் பண்ணவே கூடாதுங்க. கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை நீங்க எழுதணும். முடிந்த வரை நீங்க எழுதும் பொழுது பக்கத்துல யாரும் இல்லாம நீங்க பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க வச்சுக்கணும். இந்த மெத்தடுக்கு கவனம் ரொம்பவுமே முக்கியம். கான்சென்ட்ரேஷனோட இந்த வார்த்தையை நீங்க எழுதணும். நீங்க எழுதும் பொழுது உங்களை யாராவது பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுடைய கவனம் சிதறும். கவனம் போகும் இடத்துல தாங்க சக்தி பாயும். வேற அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ்ன்றது ப்ராவர்ப். சோ முடிந்த வரை ஒரு தனி ரூம்ல அல்லது ஒரு தனிமையான இடத்துல உட்கார்ந்து எழுதுங்க. அல்லது யாரும் உங்களை பார்க்காதவாறு தொந்தரவு பண்ணாத இடத்துல நீங்க எழுதுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மேஜிக்கல் வார்த்தையை 21 முறை 21 டைம்ஸ் நீங்க எழுதினாலே போதும். நீங்க எழுதி முடிச்ச 5 நிமிடங்களுக்குள்ளாக அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு போன் கால் பண்ணுவாங்க. சரி வாங்க நாம் எழுத வேண்டிய அந்த மேஜிக்கல் வார்த்தை என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 1176 ரஷ், ரீச், நேம், bring speed call suddenly now. இந்த வாக்கியத்தில் நேம்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக யாருக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை நீங்க எழுதணும். உதாரணத்திற்கு அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்குன்னா 1176 ரஷ், ரீச் ராஜா, bring speed call suddenly now. அவங்களுடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்தில் 1176 ரஷ், ரீச் ராணி, bring speed call suddenly now. அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே சிம்பிளான அதே நேரத்தில் பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்டுடைய காம்பினேஷன் இது. நெக்ஸ்ட் நேம் யூஸ் பண்றதுல சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த நேமை பயன்படுத்தணும்னு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்னவாக வேணாலும் இருக்கலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை
அதிகபட்சமாக என்ன பெயர் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த நேம் நீங்க யூஸ் பண்ணுங்க. உதாரணத்திற்கு அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. முக்கியமான விஷயம், ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு ஹாப்பியா சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை எக்ஸாக்டா நீங்க கொண்டு வரணும். ரைட் நவ் அட் பிரசன்ட் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்கன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை அப்படியே நீங்க கொண்டு வரணும். அந்த உற்சாகமான மகிழ்ச்சியான மனநிலையோட இப்ப நம்ம பார்த்த ஸ்விட்ச் வேர்டை 21 முறை 21 டைம்ஸ் நீங்க எழுதணும். 21 முறை கவுண்டிங் எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். சோ நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதுங்க. 1 2 3 போட்டுட்டே எழுதலாம். எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பர் அல்லது நோட் புக்கை நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து போன் கால் வந்ததற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க. உங்களுக்கு வேண்டாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா போன் கால் வந்ததற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மெத்தடை முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு போன் கால் வரும். ரிசல்ட் வராதவங்க மட்டும் நீங்க 3 டேஸ்க்கு இந்த மெத்தடை கால் பண்ணுங்க. நடுவுல என்னைக்கு கால் வந்தாலுமே இந்த மெத்தடை அப்படியே நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே சில பேருக்கு போன் கால் வந்திருக்கும். நிறைய மெத்தட்ஸ்ல இது போல நடந்திருக்குங்க. நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா உணர்வு பூர்வமாக ஆழமாக அந்த ஸ்விட்ச் வேர்டை நான் உங்களுக்கு சொல்றதுனால இமீடியட்டா அது உங்களுடைய ஆழ்மனதுல பதிந்து சில பேருக்கு ரிசல்ட்டை கொடுத்திருக்கும். சரிங்க, எழுதுறதுலயும் சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். 2 லைனா ஸ்பிளிட் பண்ணி எழுதணுமா அல்லது ஒரே லைன்ல எழுதலாமான்னு உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் 2 லைனா எழுதியிருந்தேன். நீங்க ஒரே லைனா கூட எழுதலாம் அல்லது 2 லைனா ஸ்பிளிட் பண்ணி கூட எழுதுங்க. பேஜோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதையே கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். சோ எழுதுறதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். டோட்டலா 21 முறை நம்ம எழுதணும். அதுதாங்க கான்செப்ட். ரிசல்ட் கிடைக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆகுறவங்க மட்டும் நீங்க 3 டேஸ்க்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.